ஈரோட்டில் புது மஞ்சள் வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மஞ்சள் குவிண்டாலுக்கு 1300 ரூபாய் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்து மஞ்சள் வரத்து இருமடங்காக அதிகரித்துள்ளதால் புது மஞ்சள் குவிண்டால் 15300 ரூபாய் வரை விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது 14089 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இங்கு ஈரோட்டை பொறுத்தவரையில் 8000 to 10000 மூட்டை வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் தற்காலிகமாக இந்த சீசனில் அதை வரத்து அதிகமாக உள்ளதாலும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கடந்த வாரத்தில் இருந்ததை விட மஞ்சள் தற்பொழுது 1000 ரூபாய் விலை குறைந்துள்ளது. விலை சரிவால் புது மஞ்சளை விற்பனைக்கு கொண்டு வந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் பெய்த கனமழையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கண்ணியம்பட்டி, முத்துலாபுரம், வாய்க்கால்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த பெரும்பாலான வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்தன. இந்த நிலையில் சேதமடைந்த வாழை மரங்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீட்டை அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த ஆடுகளுக்கு உரிய நிவாரணம் கோரி நடந்த சாலை மறியலால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது லாரி மோதியதில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்தன. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சாலை மறியல் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் உள்ள சக்தி மாரியம்மன் கோவிலில் சித்திரை பொங்கல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று பெண்கள் முளைப்பாரிகளை எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் அம்மன், கருப்பசாமி உருவங்கள் கொண்ட முளைப்பாரிகள் மற்றும் பயிர் முளைப்பாரிகளை பெண்கள் சுமந்து சென்றனர். இந்த திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நீரில் அடித்துச் செல்லப்பட்ட 2 மகன்களை காப்பாற்றிவிட்டு தந்தை நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து பொங்கலூர் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது சேகர் என்பவர் தனது 2 மகன்களுடன் BAB வாய்க்காலில் குளித்துள்ளார். மகன்கள் நீரில் அடித்துச் செல்லப்படுவதை கண்ட சேகர் மகன்களை காப்பாற்றிவிட்டு நீரின் வேகத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் வாய்க்காலில் அடித்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் சேகரின் உடலை தேடும் பணியில் 2வது நாளாக தீயணைப்பு படையினர் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இயக்குனர் பாலா சாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகரை தரிசனம் செய்த பாலா அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்தார். திருக்கோயில் சார்பாக பாலாவுக்கு பிரசாதம் மற்றும் மரியாதை வழங்கப்பட்டது. கோயிலுக்கு வந்திருந்த பொதுமக்கள் பாலாவுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக கடந்த 3 நாட்களில் முட்டை விலை 25 காசுகள் உயர்ந்துள்ளது. முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 10 காசுகள் அதிகரித்து 4 ரூபாய் 30 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக நாமக்கல் மண்டல தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு அறிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்காலம், கோடை காலத்தில் முட்டை உற்பத்தி கணிசமாக குறைவு ஆகிய காரணங்களால் விலை அதிகரித்துள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் பேறுகால வார்டின் முன்பு குப்பைகள் எரிக்கப்படுவதால் கர்ப்பிணிகள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர். மருத்துவமனையில் சேகரிக்கப்படும் குப்பைகள் பேறுகால வார்டின் முன்பு கொளுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கர்ப்பிணிகள் மட்டுமல்லாமல் உடன் வரும் உறவினர்கள், உள்நோயாளிகள் என பலரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருள், பிளாஸ்டிக் தாள், இப்படி பல பொருட்களை அங்கே அதில் வெளியே அப்புறப்படுத்தாமல் உள்ளே வச்சு அதை எரிக்கிறது. அது ரொம்ப அதே மருந்து, அதனுடைய புகையே நோயாளியை மறுபடியும் உருவாக்கிட்டு இருக்கும். புதிதாக வாங்கிய பைக்கில் ப்ளூடூத் வேலை செய்யவில்லை என நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நபருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வாகனத்தை விற்ற நிறுவனத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சிவ சண்முகவேல் 1,25,000 ரூபாய்க்கு இருசக்கர வாகனம் வாங்கியுள்ளார். வாகனத்தில் ப்ளூடூத் தொழில்நுட்பம் பொருத்த கூடுதலாக 18,000 ரூபாய் செலுத்தியுள்ளார். ப்ளூடூத் தொழில்நுட்பம் சரியாக வேலை செய்யாதது தொடர்பாக சிவ சண்முகவேல் தனியார் நிறுவனத்திடம் கேட்டபோது முறையான பதில் கிடைக்காததால் அவர் நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நெல்லை நுகர்வோர் நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவருக்கு 40,000 ரூபாயை 1 மாதத்திற்குள் வழங்க தனியார் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் சுகாதார சீர்கேடு நிலவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேநீர் கடை மற்றும் சந்தையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஒட்டன்சத்திரம் தாராபுரம் சாலையின் இருபுறத்திலும் தேங்கியுள்ளது. தனிநபர் ஒருவர் வாய்க்காலை ஆக்கிரமித்திருப்பதே இதற்கு காரணம் என வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹைவேஸ் ரோட்ல ஒரு டிச்சு வழியா தண்ணி போகுது. அதை ஒரு தனி நபர் அந்த தண்ணி அடைச்சுக்கிட்டு எங்க தண்ணி விட மாட்டேங்கிறாரு. தண்ணி தேங்கி குளம் போல நிக்குது. அது அதிகாரிகிட்ட பல தடவை திருப்பூர்ல ஆர்ஆர் கன்செஷன்ல சொல்லி பெட்டிஷன் கொடுத்தோம். அவங்களும் எதையுமே கண்டுக்கல. மாட்டுவண்டி மணல் குவாரியை திறக்க கோரி ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தாப்பழூரில் மாட்டுவண்டி ஓட்டுநர் நலச்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அரியலூர், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களில் கொள்ளிடம் மற்றும் வெள்ளாற்று பகுதிகளில் 11 இடங்களில் மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்க ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வேலைவாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிற மாட்டுவண்டி தொழிலாளர்கள் நிலையை உணர்ந்து அரசு உடனடியாக மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆர்ப்பாட்டத்தில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலம் திம்ப மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். திம்ப மலைப்பாதை 8வது கொண்டை ஊசி வளைவு அருகே சிறுத்தை புலி ஒன்று தென்பட்டதை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டி தமது செல்போனில் பதிவு செய்துள்ளார். இந்த காட்சி வலைத்தளங்களில் பரவி வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தை புலி நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக பயணிக்கும்படி வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.